வணக்கங்க. கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. ஸோ சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்க மாட வீதிகளில் சாலையோரத்தில் கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மயிலாப்பூர் மாட வீதி நடைபாதையில் 4 சைடுமே, அதாவது 4 மாட வீதியிலுமே கடை இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வடக்கு மாட வீதியில் இந்த மாதிரி சாலையோரத்தில் உங்களுக்கு கிருஷ்ணா பொம்மைகள் எல்லாமே கொலு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாமே சாலையோரத்தில் போட்டிருக்காங்க. எப்போவுமே சீசன் டைமில் இந்த மாதிரி சாலையோரத்தில் அந்த வடக்கு மாட வீதியில் இவங்க இந்த மாதிரி கிருஷ்ண சிலையெல்லாம் போடுவாங்க. அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் போடுவாங்க. நவராத்திரிக்கு நவராத்திரி கொலு பொம்மைகள் எல்லாமே போடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான பொம்மைகள் நல்லா சீப்பாகவே கிடைக்குங்க. விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கிறதால ஆளிலை எல்லாமே நிறைய இருக்குங்க. ஆளிலை, மாவிலை, தோரணம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. மயில் தோகை இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மயிலாப்பூர் எல்லா இடத்தையுமே விசிட் பண்ணுவீங்க. வெஸ்ட் மாம்பலமாக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரிப்ளிகேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிற நீங்கள் எல்லாருமே மயிலாப்பூரும் வாங்க. மயிலாப்பூரில் நிறைய கடைகள் இருக்குங்க. 360 நாட்களுமே நம்ம வருடம் முழுவதுமே இங்கே கடைகள் எல்லாமே இருக்கும். பட் இந்த சாலையோரத்தில் இந்த மாட வீதியில் அமைச்சிருக்க கடையெல்லாம் தற்காலிகமாக தாங்க வந்திருக்கு. சீசன் டைமில் வருவாங்க. கிருஷ்ண ஜெயந்தினா வருவாங்க, விநாயகர் சதுர்த்தினா வருவாங்க. நவராத்திரி டைம்லாம் கேட்கவே வேணாம். கொலு பொம்மைகள்லாம் ரொம்ப அழகழகாக அடுக்கி வைப்பாங்க. ஸோ நமக்கு பார்கெயின் பண்ண தெரியும், நியாயமாக பார்கெயின் பண்ண தெரியும் அப்படின்றவங்க இங்கே வாங்கிக்கங்க. ரொம்ப அழகழகான சிலைகள் எல்லாம் இருக்குங்க.